உங்களுடைய மகன் சத்திய சங்கரி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய தமிழ் மக்களுக்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு அதால ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இல்லை ஒன்றுமில்லை. இப்போ நான் இங்கே இந்த இல்லாடி ஐயா கட்சி அழிஞ்சிருமே ஐயா. தேர்தல் இல்லாம ஒரு எம்பி இல்லாம மாகாண சபை உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர் இல்லாம கட்சி எப்படி ஐயா? தமிழர் விட கூட்டணிக்கு சேர்ந்தவன் சொத்து என் கையில் இருக்கு. கொடுக்கக்குள்ள உங்களுடைய அந்த கரைகள் எல்லாம் நீக்கப்படும். எனக்கு எந்த கரையை என்ன ஒரு நேரம் ஒன்றும் பண்ணலாது இல்லை. கூடிய ஆள் கெட் அவுட் வைடியூ கம்மி ரெண்டு கேட்கக்கூடிய ஆள் விஜய் பண்ணப்படும். நான் மெம்பராக போட்டு விடுறேன். அங்கே அவரோட அந்த லண்டன் மாப்பிள்ளையோட வந்து இதை வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களே, வீட்டு வந்து வீடு தங்கடை. உங்களுடைய மகன் சத்திய சங்கரி அவர்கள் ஹரி என்று சொல்லுவாங்க. இங்கே ஹரி என்று தான் அந்த பத்திரிகைகள் எல்லாமே அங்கே அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய தமிழ் மக்களுக்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு அதால ஏதாவது பிரயோசனம் இருக்கா? இல்லை நான் ஒன்று சொல்லுவேன். நான் மூடுவோம் சொன்னால் அந்த எதுக்கும் இறங்க சொன்னால் மெதுக்கும் சொல்லி பழமொழிக்கு தெரியும். நான் வந்து ஒரு கண்டாக்டே பற்றியது கொண்ட போய் நான் மிஸ் பண்ணக்கூட இல்லை. வந்து என்னை பார்த்துட்டு சாயந்தரம் சாப்பிட்டு போயிருக்கான். அப்போ நான் அவர்கிட்ட அரசியல் பேசுறது இல்லை. அவர்கிட்ட பேசுறது வேறு நிச்சயமாக வேறுபட்டார். அப்போ நான் சில கருத்துக்கள் சொல்ல போனான்னு கேட்டால் அவரை பொருளாக்கிற முடியாது. என்னுடைய மகனே நானே ஒரு தீவிரவாதியாக்கி அல்லது பேர் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நான் கொண்டு. வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு அதால் பெரிய சந்தோஷம் தானே ஐயா. ஒரு தமிழர் அதுக்கு மானசங்கரி ஐயாவோட மகன் என்று சொல்லக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் தான். நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2ஆம் எம்பியான பொழுது நான் விஷ் பண்ணி எடுத்து பெரிய ஹோட்டல் எழுதுவோம் அந்த விஷ் பண்ணேன். இங்கே யாரும் பேப்பர் ஏதோ அதை தூக்கி போய்ட்டு காக்கிறதுக்கு நம்பிக்கை. ஏன் நமக்கு இந்த சூரியாவும் நான் தண்டை முயற்சியில் வந்த படியன். எந்த பேரை பாக்கி வரையில்லை. ரெண்டு பேரில் வச்சு வந்த படியும் அதே நான் கெடுக்கணும். இப்போ வடகிழக்கில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தேர்தல் கேட்குற ஒரு ஐடியா இப்போ இல்லையா? மாகாண சபை வந்தாலும் நீங்கள் கேட்குற இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே இந்த இல்லாடி ஐயா கட்சி அழிஞ்சிருமே ஐயா. தேர்தல் இல்லாம ஒரு எம்பி இல்லாம மாகாண சபை உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர் இல்லாம கட்சி எப்படி ஐயா? இன்றைக்கு பிறகு நீங்கள் பிரஸ்ல ரிப்போர்ட்டோ கொட்டி எழுத்தில் போடுங்க. எந்த கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி தந்தை செல்வனுடைய கட்சி தங்களை பேரை மாற்றி தமிழர் விடுதலை கூட்டணி அன்று வருதோ இந்த காணி இந்த உறுதியை நான் என்ன மேலகால வாக்கியத்தோடு கொடுத்துருப்போம். அப்போ செய்ய வேண்டியது என்ன? தமிழரசு கட்சி என்று இன்றைக்கு இருக்கிறது உண்மையான தமிழரசு கட்சி தான். ஆனால் பல பல நோக்கங்கள் பல பல காரணங்களெல்லாம் பிரிஞ்சு விட்டாங்க. பாதுகாப்பு மினிஸ்ட்ரி வச்சுக்கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணி அரசியல் செய்யலாது. தந்தை செல்வனுடைய கட்சி சாத்விக போராட்டத்தில் ஈடுபட்டது. நாளைக்கு இந்த தமிழரசு கட்சி நாங்கள் தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட கட்சி தற்காலிகமாக இடையிலோடுகள் சுயநலம் காரணமாக இந்த பேரை மாற்றிட்டார்கள். தமிழரசு கட்சி என்ற பேரோடு இருக்கோம். அப்படி பார்க்க போனையா வெள்ளிமலை அண்ணன் எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கான ஆள். இந்த எங்கட தொகுதியில் பட்டப்பு தொகுதியும் மட்டக்களப்பு மாவட்டத்தை தனிப்பட்ட முறையில் அவருக்கு 10,000-10,000 வாக்குகள் இருக்கு. அவருக்கு இன்னொரு கட்சியோட சேர்ந்து போட்டிட்டு அவர் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இப்போ வரப்போகிற மாகாண சபை தேர்தலில் ஒரு மாகாண சபை உறுப்பினராக வரக்கூடிய ஒரு ஆள். அவர் எந்த கட்சியில் தேர்தல் நிற்பார்? அவருக்கு என்னையும் நல்ல நம்பிக்கையும் மதிப்போம். நல்ல மதிப்பு இருக்குது உங்களில். எனக்கு அவர் நல்ல மதிப்பு இருக்குது. அவருக்கு மற்ற மக்கள் அவர் சொல்கிறவர்கள் பல பேர் கேட்கக்கூடிய கிடைக்கலாம். அவருக்கு சொல்கிறேன் நான் உங்கள் எல்லாரையும் அமைச்சு உங்கள் மூலமாக இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் தமிழர் விடுதலை கூட்டத்தை கொடுக்குறேன். அப்போ இப்போ செய்ய வேண்டியது நான் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் செய்ய வேண்டியது. தமிழரசு கட்சிக்காரர் இல்லை எனக்கு கூட்டிஞ்சு வாங்க வைப்பேன். அது உருவாக்கின தந்தை செல்வம். அது காதகத்தை சங்கரி அண்ணன் தான் கடைசி வரைக்கும் காதகாத்தவர். சென்னாஞ்சாருக்கு 3 நாளைக்கு முந்தி அவரோட நின்றவர். அது இப்போ அது வெளியே வரை இல்லை. விஜி புதம்பலம் கருணாநிதி வழக்கு பேசி முடிஞ்ச பிறகு நான் பேனை சொல்லி போட்டு வந்த பிறகு தெளிவான் பண்ணுறாங்க கொள்ளுங்க. ஒரு கிழமைக்குள்ள இறந்துட்டார். அவர் என்ன சொன்னது கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங். தன்னை மேண்ட கொடிய அப்படி சொல்லல கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங். அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டான், நான் ஒரு முதுசம் இல்லை இழந்து போன ஒரு சொத்து தமிழர் விடுதலை கூட்டணிக்கு சேர்ந்தவன் சொத்து என் கையில் இருக்குது. அதை வந்து இந்த தமிழுக்காங்க இப்போ இந்த தமிழரசு கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிறவங்க அப்போ எல்லாருக்கும் அந்த பேர் ஃபுல்லாக
அது வைக்கல, ஏன்னா அதுக்கு திட்டுத்தனமாக வச்சது. இந்த தமிழர் விடுதலை கூட்டணி தலைமை பதவி ஒரு கிழக்கு மாகாணத்து ஒரு நபருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? ஆண் சங்கிலியை விட்டு போகிறான்றால் கூட்டணிக்கு தான் போக முடியும். அந்த கூட்டணி கிழக்கு மாகாணத்து தலைமை இதுக்கு கீழே வருமா? ஏன் நான் போனால் ஒரு காப்பாற்ற முடியாது, ஒரு வேலை அவரை விட்டுட்டான். யார் தலைவரை வெறியினமோ தம்பி யார் தலைவர் வடகிழக்குன்ற பேதம் இல்லாமல் யார் தலைவர் வருவாரோ அவருக்கு நீங்கள் ஒப்படைப்பீர்கள். அவருக்கு ஒப்படைக்கப்படல, அந்த பார்ட்டிக்கு தமிழர் விடுதலை. அப்போ தலைவரும் செயலாளரும் கமிட்டியும் நான் நடத்துவேன் அவன். இப்போ அப்படி இல்லையே. இப்போ எல்லாருக்கும் இரவிரவாக 3 மாதம் அந்த பற்றி என்ன ஸ்ட்ரீட் ட்ராமா போட்டவரும் கடலை போட்டு மக்களை ஓட்டு பண்ணாமல் அவனுக்கு இல்லையா புதிய தலைமை பதவி வந்தாயா உங்கள்ட்ட இருக்கிற நீங்க இப்ப சொல்ற கரையெல்லாம் நீக்குவார். அந்த புதிய தலைவர் வந்து அந்த கரைகளை எல்லாம் எடுப்பார். அதை நீக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா நீங்க தமிழர் விடுதலை கூட்டணி தலைமை பதவி இன்னொரு கொடுக்கக்குள்ள உங்களுடைய அந்த கரைகள் எல்லாம் நீக்கப்படும். எனக்கு இந்த கரையை நான் ஏற்ற தேவை என்றால் நான் சுத்தம். என்ன ஒரு பேரும் ஒன்றும் பண்ண இல்லாது நான் தண்ணியும் அடிக்கவே இல்லை. எந்த விதமான கெட்ட வழக்கத்தை நான் குழந்தை அப்படி இல்லை வீட்டில் சாப்பாடு கடை சாப்பிட்டுவேன் அப்படி எத்தனை செய்வேன். அதனால் நான் என்னை பற்றி யாராவது ஒரு குற்றம் செய்யக்கூடியதாக நான் நடக்க இல்லை. நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் யாரும் ஆட்களை குறிப்பிடுறீங்க, நான் ஒரு அமைப்பை குறிப்பிடுறேன். அது சரி ஐயா. இதில் மத்திய குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஐயா இருக்காங்க? இப்போல்லாம் நான் சொன்னேனே, இப்போ ஒருவர் மற்ற லண்டனில் காசு சேர்த்து விளையாடி இல்லை இந்த வடகிழக்கில் மத்திய குழு உறுப்பினர்கள் கேளுங்க கொண்டாந்து தேர்தலில் தான் உபதலைவர் என்று சொல்லிக்கொண்டு கெக்கச்சக்கமான கெட்ட பேரை அந்த பார்ட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டான். அப்போ இப்போ நான் என்ன செய்யணும்? தமிழர் விடுதலை கூட்டணியை அப்படியே ஒற்றுமையாக விரட்டும் தமிழர் அப்படியே திறமை கொடுத்துட்டு வெளியே இந்த உறுதியை கொடுத்துட்டு போகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த உங்களுடைய கையில் இன்றைக்கு இருக்கு, இன்றைக்கு உங்களுடைய கையில் இருக்குது. நீங்கள் நேரமாக சேர்ந்து இங்கே யாழ்ப்பாணம் எல்லாம் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி தான் நீங்கி பொண்ணு எங்கள் தந்தை செல்வரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சிக்கு தான் அந்த உரிமை இருக்குது. தமிழர் கட்சி எல்லாம் கலைக்க வேண்டாம், எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கு நான் ரெடி. அது நீங்கள் வந்த நோக்கம் அதுதான். இப்போ நான் ஒவ்வொரு ஊராக போய் இதான் கேட்க போகிறேன். இந்த கலைகளை தமிழர் கட்சியின் தலைவர்களை கேட்க போகிறேன். நீங்கள் கலைங்க, உங்களுக்கு ஒரு நட்டமாக வேலை இல்லை. ஏன் வந்த முறை பிள்ளையான ஒருபடியாக நேர்மையான எலெக்ஷன் வைக்க வரைய இல்லையா தலைவர்? நேர்மையான எலெக்ஷனில் என்ன தோற்கடிக்க இல்லை. உங்களோட காலத்துக்கு பிறகு இந்த கட்சியை வழி நடத்துகிறார் ஐயா. எந்த காலத்துக்கு பிறகு வழி நடத்த வேணுமென்றக்காக நான் இப்போ இன்றைக்கு வெள்ளியட்டையும் வந்தேன். வெள்ளியட்டையும் வந்தேன் வெள்ளியை போய் ஆகலை ஒரு இடத்துல தேடி பிடிக்கிறேன். வெளியே கேட்டால் ஐயோ அவரை பற்றி பேசாதீங்க, இவரை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேசுறது? அது அவற்றை உள்ளம், அது என்ற உள்ளம் இது. ஆமாம். அவர் என்னென்றால் இந்த பிரச்சனை கூட வேண்டாம், மகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. நானும் தான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை நான் எடுக்க இல்லை, நல்ல கிளியராகி ஆண் தங்கினி இந்த காணியை தமிழர் விடுதலை கூட்டணியை கொடுக்கும். இந்த தள்ளாத வயதிலும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர் பி ஆனந்தசேகரி ஐயா அவருடைய பொன்னான நேரத்தை மட்டக்களப்புக்கு வந்து அவருடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு செய்ததுக்காக நன்றி ஐயா. நன்றி. இந்த பேட்டியில் நடந்து கொண்டதுக்கு நன்றி.